Dear friends, very warm welcome to all. So, class 12, third chapter, theory of equation இருந்து ஒரு சம்ஸா பார்த்துட்டே வரணும். Different types of polynomials, roots find out பண்ற சம்ஸா பார்த்துட்டே வரணும். Cubic polynomial, quadratic polynomial, quadric polynomial, power 6 highest degree, ஒரு polynomial highest power 6 degree of the polynomial வந்து 6 இருக்கிற மாதிரி polynomial. So, நம்ம ஒவ்வொரு வீடியோஸை கண்டினியூஸா டிஸ்கஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் செஷன். இந்த செஷன் கிடையாது, இது வரைக்கும் பார்த்த வீடியோ லெசன்ஸ் எல்லாமே வந்து சாப்டர் 3ல இம்பார்ட்டன்ட் சம்ஸும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்ட சம்ஸை மட்டும் தான் பார்த்துட்டே வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு கியூபிக் பாலினாமியலை வந்து வேற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது, எப்படி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ரெண்டு சேனல் வச்சிருக்கோம், ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று கெட்விங் டியூட்டரிங். ரெண்டு சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இது எல்லாமே கெட்விங் டியூட்டரிங்ல எலக்ட்ரிசிட்டி ஓரியன்டா நம்ம லெசன்ஸ் போட்டுட்டே வரோம். சிபிஎஸ்சிக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு அது எல்லாமே சிபிஎஸ்சி போர்டு நினைக்க தேவையில்லை. நீங்க அதுல வந்து ஸ்டேட் போர்டு கவர் ஆகிற மாதிரி தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துட்டே வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது எக்ஸசைஸ் 3.1ல 6th சம். நம்ம ரேண்டமா தான் சால்வ் பண்ணிட்டு வரோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டினியூஸா ஒரு சம்ஸா போட்டுட்டு வரல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சாப்டர்ல என்னென்ன முக்கியமான சம்ஸோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சீரியஸன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, solve the equation x cube minus 9x squared plus 14x plus 24 is equal to 0 அப்படின்னு ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. சோ given equation என்ன கொடுத்திருக்காங்க, given x cube minus 9x squared plus 14x plus 24 is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்திருக்காங்கன்னா, if it is given that two of its roots are in the ratio 3:2 சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பாலினாமியலோட டிகிரி எத்தனையோ அதுதான் ரூட்ஸா கிடைக்கும். இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன, டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. சோ இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் 3, இது 2, இது 1, இதுதான் ஹையஸ்ட் பவர். சோ 3 வந்து ஹையஸ்ட் பவரா இருந்தா அந்த பாலினாமியலோட டிகிரியும் 3 தான் இருக்கும். அதுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸும் 3 தான் இருக்கும். அப்ப இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா, சால்வ் பண்ணா இதுக்கு வந்து 3 ரூட்ஸ் கிடைக்கும். அதுல 2 ரூட்ஸ்க்கான ஐடியா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 2 of its roots are in the ratio 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். இது கியூபிக் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 வந்தா 1 வந்து ரூட்டா எடுக்கணும். சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி ஈவன் பவர், சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி ஆட் பவர், இது ரெண்டு ஈக்குவலா வந்தா -1 ரூட்டா எடுக்கணும். அதுக்கப்புறம் ரேஷனல் ரூட் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது, இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கியூபிக் பாலினாமியல்ஸ் எடுத்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த லிங்க்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிட்டு கூட அதை பார்த்துக்கலாம். அப்பதான் இந்த சமுக்கும் முன்னாடி பார்த்த சமுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி ஈவன் பவர். இது நம்ம ஆல்ரெடி இது ரிலேட்டடா ஒரு சம் பார்த்திருக்கோம். எடுத்தோடனே நம்ம என்ன செக் பண்ணுவோம், சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுவோம். இதுல இருக்க ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணி 0 வருதான்னு பார்ப்போம். அது 0 வராது. 1 minus 9 minus 8 plus 14 6 6 plus 24 30 தான் கிடைக்கும். நாட் ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கும். 0 வராது. 0 வந்தாதான் 1 is the root of the polynomial சொல்லி போட முடியும். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வரல. இப்ப செகண்ட் கேஸ் என்னது, சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி ஈவன் பவர். ஈவன் பவர்னா பவர்ல இருக்கிறது ஈவன் நம்பரா இருக்கும். இது பவர்ல ஈவன் நம்பர் 2 இருக்குது. இது பவர்ல வந்து கான்ஸ்டன்ட் டர்ம் என்னது, ஈவன் நம்பர், ஈவன் பவர் தான். சோ பவர் 2 அதுவும் ஈவன் பவர் தான். கான்ஸ்டன்ட் டர்ம் என்னது, ஈவன் பவர். இது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் டர்ம். இது ரெண்டுமே நம்ம ஈவன் பவரா தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா
கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம x பவர் 0 அப்படின்னு குறிக்கிறோம். கான்ஸ்டன்ட் டேர்மோட டிகிரி வந்து 0. 0 இஸ் a ஈவன் நம்பர். அப்ப -9 plus 24 இத சப்ட்ராக்ட் பண்ணா 15 கிடைக்கும். அதுக்கு அடுத்து sum of the coefficients of the add power. இது மாதிரி ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இந்த சம்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? சோ ஆட் பவர்னா பவர்ல ஆட் நம்பர் வந்து இங்க 3 இது 1 இது ரெண்டும் ஆட் பவர். இதோட கோஎஃபிஷியன்ட் x³ ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 14. இது ரெண்டையும் ஆட் பண்ணது 15. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? sum of the coefficients பூரா ஆட் பண்ணுவோம். அதோட ரிசல்ட் 0 வந்துட்டா 1 is a root அப்படி சொல்லி எழுதுவோம். அது நடக்கல, அது 0 வரல அப்படின்னு என்ன செய்வோம்? செகண்ட் கேஸ் இந்த கேஸ் வருவோம். இந்த கேஸ்ல ரெண்டுமே ஈக்குவலா வந்து என்ன எழுதுவோம்? -1 is a root of the polynomial அப்படி சொல்லி எழுதுவோம். So -1 is a root of the polynomial. -1 is the root of the polynomial. அப்ப ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட ஒன் ஆஃப் தி ரூட் நம்ம கிடைச்சிட்டா நம்ம என்ன செய்வோம்? டக்குனு சிந்தடிக் டிவிஷனுக்கு போயிட்டு ரிமைனிங் 2 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆனா இந்த சம்ல அப்படி பண்ணக்கூடாது. இந்த சம்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. சோ the roots are ஆல்ரெடி ஒரு ரூட் -1 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். 2 ரூட்ஸோட ரேஷியோ 2 of its roots are in the ratio 3:2 கொடுத்திருக்காங்க. சோ ரேஷியோல நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஸ்கேலார் கான்ஸ்டன்ட் எடுத்து அந்த வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சோ 3 ஓட ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தா 3 லாம்டா, 2 ஓட ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தா 2 லாம்டா. 3:2 3 லாம்டா 2 லாம்டா. லாம்டா தான் போடணும்ன்ற அவசியம் இல்ல. ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலினாமியல்ல கொடுக்காத வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலினாமியல் x கொடுத்திருக்காங்க. இந்த x இடத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சு என்ன செய்யலாம்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ரூட்ஸ் பொதுவா எப்படி எடுத்துக்கிறோம்? இத ஆல்பான்னு எடுத்துக்கிறோம், இத பீட்டான்னு எடுத்துக்கிறோம், இத காமான்னு எடுத்துக்கிறோம். சோ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா plus பீட்டா plus காமா is equal to -b/a. இப்போ பாருங்க, ஆல்பா என்னது? -1, பீட்டா என்னது? 3 லாம்டா, காமா என்னது? 2 லாம்டா, -b/a. b என்னது? இத ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்றேன். ax³ + bx² + cx + d = 0. இதுல a வந்து x³ ஓட கோஎஃபிஷியன்ட், b வந்து x² ஓட கோஎஃபிஷியன்ட். சோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க -9 இருக்கு. b வேல்யூ +9 டிவைடட் பை a வேல்யூ வந்து 1. a வேல்யூ வந்து 1. இது கூட எழுதிக்கலாம். -(-1) கூட எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது b -b ல ஆல்ரெடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்க கியூபிக் பாலினாமியல்ல b ஓட வேல்யூ என்னவா இருக்கு? -9 இருக்குது. டிவைடட் பை a என்னது 1. இது எதோட கம்பேர் பண்ணனும்? நார்மல் பாலினாமியல் ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d = 0 ஓட கம்பேர் பண்ணும்போது x³ ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a, இங்க x³ ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, x² ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து b, இங்க x² ஓட கோஎஃபிஷியன்ட் -9. இது மாதிரி ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா நமக்கு b a மட்டும் தேவைப்படுறோம், அதை மட்டும் எடுத்து எழுதிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 3 லாம்டா + 2 லாம்டா 5 லாம்டா இந்த ஒரு இருக்கு. 3 லாம்டா + 2 லாம்டா 5 லாம்டா. 3 லாம்டாவும் 2 லாம்டா ரெண்டு லைட் டைப்ஸ், ரெண்டு ஆட்னா 5 லாம்டா. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 9/1 9. இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா +1. So 5 lambda equal to 10. So lambda is equal to 2. Lambda is equal to 2. So finally the 3 roots are 3 roots la roots are நம்மளே போடும். Roots are equation கொடுத்தால solutions னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இங்க equal to 0 கொடுக்காட்டி அது பாலினாமியல், equal to 0 கொடுத்தா அது பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம ரூட்ஸ் ஆர் சொல்யூஷன் எழுதுனா போதும். பாலினாமியல்ல ஜீரோஸ் எழுத வேண்டியது வரும். சோ இது பாருங்க, ஆல்ரெடி என்ன வச்சிருக்கோம்? -1 -1
3 lambda, lambda value 2, 3 into 2, 6, 2 lambda, 2 into 2, 4. So உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 roots கிடைக்கும். So இதே இதை வந்து நீங்க சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கலாம் சார். எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்க given information என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்ப தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈவன் பாலினாமியலை சால்வ் பண்ண முடியும். அவங்க given information என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 of its roots are the ratio 3:2 கொடுத்தனால அதை வச்சு நம்ம ரெண்டு ரூட்ஸை ஃப்ரேம் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ரூட்ஸ் வச்சு சம் ஆஃப் தி ரூட்ஸ் அந்த கான்செப்டை எடுத்து நம்ம என்ன செய்யற ரூட்ஸை வந்து ஈஸியான மெத்தடை சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணாமலே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.